ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, பீட்ரூட்டை வச்சு நாக்குக்கு நல்ல டேஸ்டான ஒரு சால்னா பண்ண போகிறோம். பீட்ரூட் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சால்னா டைப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சால்னா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. கிராம்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 கிராம் எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறனால பொடிசாக கட் பண்ணிங்கன்னா இழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சால்னா தாளிக்கிறதுக்கு முன்னாடி சால்னாக்கு தேவையான ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பத்த தேங்காவை பொடிசாக நறுக்கி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 10 உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இப்போ தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சால்னா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சால்னா தாளிக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிந்தி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில நல்லா வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிறதுக்கும் வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனும் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அது லைட்டாக சாஃப்டானா போதும். ஒரு நிமிஷம் தக்காளி அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சேர்த்து அந்த வெங்காய தக்காளியோட ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாப்பொடி இல்லைன்னா 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ட்ரை மசாலா சேர்த்து இந்த பீட்ரூட் வெங்காய தக்காளியோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர வேக விடுங்க. அப்படி வேக விடும் போது அந்த பீட்ரூட்டோடைய பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். 2 நிமிஷம் வேக விட்டாச்சு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் வர விடுங்க. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வந்து கூடவோ குறையவோ வச்சுக்கோங்க. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். பீட்ரூட் நல்லா வெந்து மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. நான்வெஜ் சால்னாக்கு ஈக்குவலாக இந்த பீட்ரூட் சால்னா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நாக்குக்கு நல்ல டேஸ்டான ஒரு பீட்ரூட் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.